பாதுகாப்பு வலயம் மற்றும் முல்லைத்தீவு நகரத்தை இணைக்கும் வட்டுவான் பாலத்தை இராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளனர். அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ள பாதுகாப்பு வலயத்தின் இறுதி எல்லையாக வட்டுவான் பாலம் உள்ளது. எமது நிருபர் அமல் சமந்த இது தொடர்பான தகவல்களை வழங்கியுள்ளார். 593வது படையின் 12வது தரைப்படையினர் வட்டுவாகல் களப்பை தாண்டி செல்லும் நடவடிக்கைக்காகவே இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டது. தற்போதைய நடவடிக்கையின் இறுதி களப்பும் இதுவாகவே இருக்கிறது. அதன் அடிப்படையில் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சரத் பொன்சேகாவின் சரியான வழிகாட்டலின் அடிப்படையில் எல்டிடியினருக்கு எஞ்சியுள்ள சிறிய நிலப்பரப்பில் தெற்கு திசையிலும் மனிதாபிமான நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இவை வட்டுவாகல் களப்பை இராணுவத்தினர் தாண்டி செல்வதற்கு முன்னர் தமது முன்னரங்கு நிலையில் இருந்து நேற்று மாலை பெற்றுக்கொண்ட காட்சிகளாகும். எல்டிடியினர் 5 அடியை விட உயரமான மண் அணைகளை அமைத்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. களப்பை தாண்டி செல்லும் பொறுப்பு இராணுவ தளபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் பிரிகேடியர் பிரசன்ன டி சில்வாவுக்கு வழங்கப்பட்டது. படையினர் பல நாட்களாக மேற்கொண்ட கண்காணிப்பின் பின்னர் நேற்றிரவு களப்பை கடந்து பயங்கரவாதிகளின் பாதுகாப்பு அரணை கைப்பற்றினர். பயங்கரவாதிகள் கொள்ளையிட்ட ஃபாரா-3 கப்பலையும் தற்போது மிகவும் அருகாமையில் காணலாம். இந்த நடவடிக்கையுடன் முல்லைத்தீவு பரந்தன் A35 வீதியின் தெற்கு பகுதியும் முழுமையாக இராணுவத்தினரின் வசமாகியுள்ளது.